அலெக்சாண்டர் பத்தி பைபிள் அப்படி என்னதான் சொல்லிருக்கு? உலகத்துல முக்கால்வாசி இடத்தை ஜெயிச்ச மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா அவர் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பத்தி பைபிள்ல துல்லியமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பைபிள்ல இருக்கிற தானியல் புத்தகத்துல ஒரு விசித்திரமான தீர்க்க தரிசனம் வருது. அதுல ஒரு வெள்ளாட்டுக்கடா மேற்குல இருந்து பயங்கர வேகத்துல வந்து உலகத்தையே அதிர வைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்கு நடுவுல இருக்கிற பெரிய கொம்பு தான் மாவீரன் அலெக்சாண்டர். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பெரிய கொம்பு அதோட உச்சக்கட்ட பலத்துல இருக்கும்போது திடீர்னு முறிஞ்சு போகும்னு பைபிள் சொல்லுது. அதே போலதான் தன் 32வது வயசுல அலெக்சாண்டர் உலகத்தையே ஆண்டுட்டு இருந்தப்போ திடீர்னு மரணம் அடைஞ்சார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரரசு அவரோட வாரிசுகளுக்கு போகாம 4 திசையா பிரிக்கப்படும்னு பைபிள் சொன்ன மாதிரியே அவரோட 4 தளபதிகள் அந்த பேரரச பிரிச்சுக்கிட்டாங்க. இது எதேச்சியா நடந்தது கிடையாது. பைபிள் வார்த்தைகள் 100% உண்மைன்னு நீங்க நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரு ஆமென் சொல்லுங்க.